என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இது உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. பரலோக தேவன் நம்மை அனுதினமும் கரைபிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயையற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மைகளை பற்றிக்கொள்ளும். ஒவ்வொரு தேவ பிள்ளையிடத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய குணம் அன்பு. எத்தனை பேரிடத்தில் இன்றைக்கு இந்த அன்பு இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாங்கம் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்வில் அந்த பாடத்துக்கு ஏற்றபடி வாழ முடியவில்லை. இந்த உலகத்தில் வந்த இந்த கிறிஸ்துடைய அன்பையும் நம்மால் உணர முடியவில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். உலகம் மிகப்பெரிய பேரழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பல உலக நாடுகளில் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறது. பல நாடுகளில் தீவிரவாதி சக்திகள் அதிகமாக காணப்படுகிறது. இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு உண்டு. அதை நீங்கள் உணர வேண்டும் என் சகோதர சகோதரிகளே. நாம் நேரடியாக போய் களத்தில் எதையும் செய்துவிட முடியாது. கிறிஸ்துடைய அன்பு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம்மை அறியாமல் ஒரு பாரம் நம்மை அழுத்தும். அதற்தான் ஜெபம் என்கின்ற கிருபை சொல்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்காக உங்கள் ஜெபம் என்கின்ற அன்பினால் அவர்களை தாங்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக். அப்போ நீங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும் பொழுது ஒரு போர் சேவகன் தேவன் மேல் கை வைப்பான். உடனே அங்கு பேதுரு தன் கையில் இருக்கக்கூடிய கத்தி எடுத்து அவன் காதுகளை வெட்டுகிறான். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலே மடிவான். நான் சிந்தித்து பார்த்த காலங்கள் உண்டு. ஒரு ரவுடி ஒருத்தனை வெட்டின பிறகு அதே வருடத்தில் திரும்ப அந்த ரவுடி வெட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். தகப்பன் சொன்ன வார்த்தைகள் அங்கு நிறைவேற்றப்படுகிறது. ஆனாலும் தேவன் காதை வெட்டினவன் காதை திரும்ப ஒட்ட வைத்தார் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய அன்பை நாம் பறைசாற்றுகிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு எடுத்து காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார். நாம் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிற அன்பை தொலைத்து வேறு வேறு அன்பை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
பரிசுத்த வேதத்தை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் ருசி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய அன்பின் நீரூற்றாக அது காணப்படும். நிறைய தேவ மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதை நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுக்கு அதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பு நிலையான அன்பாக இருக்கட்டும். தீமைகளை வெறுத்து நன்மை செய்வதற்கான முயற்சி எடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து பலமான காரியங்களை செய்வார். அருமையானது நேரத்திலும் இந்த வாகனத்தில் நாங்கள் கடந்து போனாலும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சேர்ப்பதில் நாங்கள் எந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறோமோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பை வெளிப்படுத்துங்கள். பரிசுத்த தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆமென். God bless.